அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இப்பொழுது மழை பெஞ்சு அங்கங்கே வெள்ளமாக போயிட்டு இருக்குது, ஏரி நிரம்பி கோடி போயின்னு இருக்குது. விவசாயிகள் மாடு மேய்க்கவும் மற்றது நடக்கிறதுக்கும் எல்லாருமே விவசாயிகள் வந்து நிலத்தில் நடந்தே ஆகணும் சேத்துல. அதனால் சேத்து புண்ணு வந்துச்சு அப்படின்றாங்க. கால் ஃபுல்லாக அரிச்சு புண்ணாயிருக்கும், விரல் சந்துகள்லேயும் மற்றதையும் புண்ணாகிருக்கும். இந்த புண்ணு குணமாகிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறோம். சேத்து புண்ணு குணமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பப்பளி பாலுடன் பசும்பால் கலந்து தடவி வந்து சேத்து புண் குணமாகிடும். அதே போல் கடுக்காய் பவுடருடன் பசும்பால் கலந்து தடவி வந்தாலும் சேத்து புண் குணமாகும். அதே போல் மருதாணி இலை அரைச்சிடுங்க, கூட எலுமிச்சம்பழம் சாறை கலந்து தடவினுவாங்க, சேத்து புண் ஈரம் குணமாகிடும். அதே போல் பெண்கள் வந்து வயதுக்கு வரலன்னு சொல்லுவாங்க, பூப்பு இதோ இல்லை, ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. குழந்தைங்க 12-13 வயசுலேயே இந்த வெள்ளைப்பழி சாப்பிட்டு சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸ்வீட் சாப்பிட்டு மற்றபடி ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடுறாங்க. சில பேரும் வராமல் இருக்காங்க. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், நீர்க்கட்டிகள் இருந்தால் சீக்கிரம் பூப்பு எழுதவில்லை, வயது எட்டவில்லை, ஏஜ் அட்டன் பண்ணவில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும், எள்ளு வெல்லம் இது ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா பூப்பு எழுதவில்லை. அப்படி இல்லைன்னா பாதாம் பருப்பு ஒரு ஸ்பூனு, முட்டையின் மஞ்சள் கரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணில் கலந்து இல்லை பாலோ இல்லை தேனிலே கலந்து ஒரு வாரம் சாப்பிட்ருந்தாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுவார்கள், வயது வந்து வருவார்கள் பெண்கள். அதே போல் வந்து நம்ம ஒரு டம்ளர் பாலில் குங்குமப்பூ சாப்பிட்ணுந்தாங்கன்னா ஒரு வாரம் சாப்பிட்ணுந்தாங்கன்னா பூப்பு எழுதி விடுவார்கள், வயது அடைந்து விடுவார்கள், ஏஜ் அட்டன் பண்ணி விடுவார்கள். அப்படி இல்லைன்னா நம்ம குண்டுமணி இலை எள் வெல்லம் இது மூன்றையும் வந்து அரைச்சி ஒரு வாரத்துக்கு காலையில் சாப்பிட்ணுந்தாங்கன்னா பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணி விடுவார்கள். அதே போல் பெண்கள் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். கருத்தரித்து 5வது மாதத்திலிருந்து தனியா டீ தினமும் குடிச்சு வந்தோம்னா சுகப்பிரசவம் ஆகும். அதே போல் பாயில் படுத்து தூங்கினாங்கன்னா சுகப்பிரசவம் ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிரசவ வலி எடுத்தும் பிரசவம் ஆகவில்லை என்றால் நம்ம வந்து நாயுருவியினுடைய இலைகளை அரைத்து அடிவயிற்றில் தடவி வந்தால் சுகப்பிரசவம் ஆகும். அதே போல் நம்ம வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்து சுண்டை இலை அரைத்து வயிற்றிலும் ஓணியிலும் தடவி வந்தீங்கன்னா, அடிவயிற்றிலும் ஓணியிலும் தொப்பிலும் தடவி வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆடுதின் அப்பாலையினுடைய வேர் பொடியை எடுத்து பசும்பாலில் கலந்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா சீக்கிரம் சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டெலிவரி ஆகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னே துளசி இலை சாறு காலை மாலை 2 வேளையும் குடிச்சு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.